ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க, நீங்கள் கரண்டி ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிடலாம். அடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆனியன் வேணுன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து நான் தாளிக்கிற கரண்டியில் தான் பண்ண போகிறேன். எல்லா வீட்லேயும் தாளிக்கிற கரண்டி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கரண்டி ஆம்லேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சாச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம முட்டையை ஊற்றிடலாம். நான் முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. வெந்த பிறகு நம்ம மிச்சம் இருக்க முட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பால் மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்படியே திருப்பி போட்டு நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். நல்லா வேகட்டும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நல்லா வந்துடுச்சு. நம்மளோட ஃப்ளஃபியான கரண்டி ஆம்லேட் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட டேஸ்டியான கரண்டி ஆம்லேட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.